போன 14வது அத்தியாயத்துல கிரகஸ்தாசிரம தர்மத்தை பத்தி பார்த்தோம். இந்த 15வது அத்தியாயத்துல கிரகஸ்தாசிரமத்தை சேர்ந்த சில தர்மங்களும் மோட்ச தர்மங்களும் அப்படிங்கிறத பத்தி சொல்றா. இதுவரையில் என்னுடைய சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த ஆடியோவில் 7வது ஸ்கந்தம் முடியறது. அடுத்த ஆடியோல இருந்து 8வது ஸ்கந்தம் ஆரம்பமாக போறது. இதுல கஜேந்திர மோட்சம், துர்வாசருடைய சாபத்தால தேவர்கள் எல்லாம் ஐஸ்வர்யத்தை இழக்கிறது, அதன் பிறகு பகவான சோஸ்திரம் பண்றது, சமுத்திரத்திலிருந்து உண்டான விஷத்தை ருத்ரன் சாப்பிடுறது, மோகினி அவதாரம், அசுரர்கள் தேவதைகளோடு யுத்தம் பண்றது, மோகினியை கண்டு ருத்ரன் மதிமயங்கிறது, வாமன அவதார விருத்தாந்தம், அதித்தியோட பயோவிருத்தம், பகவான் மகாபலி கிட்ட 3 அடி பூமி கேட்கறதும் சுக்கராச்சாரியார் அதை தடுக்கிறது, அதன் பிறகு மத்சாவதார விருத்தாந்தம். இப்படி பல முக்கியமான மிகவும் சுவையான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா எல்லாரும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, உங்களுடைய உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் கொடுங்கோ, பகவானுடைய பெருமைகளையும் கதைகளையும் கேட்டு சந்தோஷப்படுங்கோ. இப்ப நம்ம 7வது ஸ்கந்தத்துல 15வது சாப்டரை பார்ப்போம். ஸ்ரீ நாரதர் சொல்றார், யுதிஷ்டர ராஜனே, பிராமண க்ஷத்ரிய வைசியர்களில் சில பேர் தங்கள் தங்கள் வர்ணாசிர தர்மங்களை ரொம்ப ஊக்கத்தோட அனுஷ்டிக்கிறா, சிலர் உபவாசம் முதலிய தவத்தில் ஊக்கமா இருக்கா, சிலர் வேத அத்தியாயனத்திலும் அத ஓதுவிக்கிறதுலயும் நிலையா இருக்கா, சிலர் ஞான யோகம் கர்மயோகம் இரண்டிலும் நிலையா இருக்கா. அழிவற்ற பலனை விரும்புகிறவன் பித்ருக்களை குறித்து செய்யும் சிரார்த்தத்தில் அன்னாதிகளை கர்மயோகத்தை உதவியாக கொண்டு ஞான யோகத்தையே முக்கியமாக செய்பவனுக்கு கொடுக்கணும். தேவதைகளை குறித்து செய்யும் காரியங்களிலும் ஹவிசுக்களை ஞான யோக நிஷ்டனுக்குத்தான் தரணும். ஞான யோக நிஷ்டன் கிடைக்கலன்னா கர்மயோக நிஷ்டர்கள்ல ஞானாதி தாரதமியத்தை பார்த்து கொடுக்கணும். விஸ்வதேவஸ்தானத்தில் 2 பிராமணர்களையும் பித்ருஸ்தானத்தில் 3 பிராமணர்களையும் சாப்பிட செய்யணும். இல்லைன்னா 2 ஸ்தானங்களிலும் ஒவ்வொரு பிராமணனையாவது சாப்பிட செய்யணும். நிறைய பணமுடைய பணக்காரனும் கூட இப்படித்தான் செய்யணுமே தவிர சிரார்த்தத்துல இதுக்கு மேல் அதிகமாக பிராமணர்களை சாப்பிட செய்யக்கூடாது. சிரார்த்தத்தில் தௌஹித்திரனை சாப்பிட சொல்வது அவன் குழந்தைகளை விட்டுவிட்டு அவனை மாத்திரம் சாப்பிட சொல்ல தோன்றாது. இதனால பந்துக்கள் பல பேர் சேர்ந்துடுவா. சிரார்த்தத்தில் பிராமணர்களை அதிகமாக சாப்பிடும் செய்யும்படி நேர்ந்துவிடும். அப்படி சாப்பிட்டா தேசகாலங்கள், சிரத்தை, திரவியங்கள், சத்பாத்திரங்கள், பூஜை ஆகிய இவையெல்லாம் குணமுள்ளவையாக இருந்தாலும் கூட பந்துக்களுக்கு கொடுப்பதனால அதனுடைய குணம் குறைந்து விடும். அதனால அதிகமாக இதை வளர்த்து கொள்ள கூடாது. முன் சொன்ன புண்ணிய தேசத்துல புண்ணிய காலத்துல செய்யும்படியாக நேரிட்ட அந்த சிரார்த்தத்துல முனிவர் புசிக்கும் நெல் முதலிய தானியங்களால் சமைத்த அந்த அன்னத்தை ஸ்ரீ மகாவிஷ்ணுவை உத்தேசித்து தகுதியான பாத்திரமான ஒரு பிராமணனுக்கு கொடுத்தா அது இந்த உலகத்துல விருப்பங்களை எல்லாம் அடைவதோடு கடைசியில அழிவற்ற பலனான அந்த மோட்சத்தையும் கொடுக்கும். தேவதைகளுக்கும் ரிஷிகளுக்கும் பித்ருக்களுக்கும் பூதங்களுக்கும் தனக்கும் பந்துக்களுக்கும் அன்னத்தை பங்கிட்டு தரணும். அந்த தேவர் முதலிய சமஸ்த பிராணிகளையும் பரம புருஷ ஸ்வரூபர்களாக பாவிக்கணும். சிரார்த்தத்துல பித்ருக்கள் முதலியவர்களை உத்தேசித்து மாம்சத்தை கொடுக்க கூடாது, தானும் மாமிசத்தை புசிக்க கூடாது. முனிவர்கள் புசிக்கின்ற சென்னல் முதலிய தானியங்களால் சமைத்த அன்னங்களால்
பித்ருக்கள் முதலியவர்களுக்கு மேலான பிரீத்தி விளைவது போல பசுக்களை ஹிம்சித்து மாம்சத்தை கொடுப்பதினால் பிரீத்தி உண்டாகாது. மற்றும் மேலான தர்மத்தை விரும்பும் மனுஷர்களுக்கு மனோ வாக் காயங்கள் என்ற 3 கரணங்களாலும் பிராணிகளுக்கு துரோகம் செய்யாத இருக்கும் இந்த தர்மத்தை காட்டிலும் மேலான தர்மம் வேறு எதுவுமே இல்லை. யஜ்ஞங்களின் உண்மையை அறிந்தவர்களும் சப்தாதி விஷயங்களில் விருப்பமற்றவர்களும் பிராணிகளுக்கு துரோகம் செய்யாமல் இருப்பதே மேலான தர்மம் என்பதை உணர்ந்தவர்களுமான சில பெரியோர்கள் பசு புரோடாசம் முதலியவற்றை திரவியமாக உடைய கர்மாக்களை பரமாத்ம உபாசன ரூப ஞானத்தினால் ஜொலித்துக் கொண்டிருக்கிற தமது மன அடக்கத்தில் ஹோமம் செய்கிறார்கள். பசு திரவியத்தால் யாகம் செய்ய முயலும் புருஷனைக் கண்டு பசு முதலிய பூதங்கள் இவன் யாகம் செய்ய போகிறான், யஜ்ஞத்தின் உண்மை அறியாத மூடன் இவன், இவன் நமது பிராணங்களால் திருப்தி அடைய பார்க்கிறான், இவன் நம்மை எப்படியும் கொன்று விடுவான் அப்படின்னு அவனை பார்த்து பயப்படுகிறது. அதனால் சிலர் கர்ம யஜ்ஞங்களை துறந்து ஞான யஜ்ஞங்களை அனுஷ்டிக்கிறார். தர்ம சூஷ்மத்தை அறிந்த புருஷன் தெய்வாதீனமாக கிடைத்த முனிவர்களின் அன்னத்தினாலும் தினந்தோறும் நித்திய நைமித்திக கர்மாக்களை மனக்களிப்போடு அனுஷ்டிக்கணும். விதர்மம், பரதர்மம், ஆபாச தர்மம், உபமா தர்மம், சல தர்மம் ஆகிய இந்த 5 தர்மங்களும் அதர்மமாகின்ற விருட்சத்தோட கிளைகள்தான். தர்மஸ்வரூபத்தை உணர்ந்து கொண்டவன் இவற்றை அதர்மத்தை போல நீக்கிவிடணும். தன் வர்ணாசிர தர்மங்களுக்கு தடை வரக்கூடிய எதுவுமே விதர்மம்தான். க்ஷத்ரியாதிகளுக்கு விதித்த தர்மத்தை பிராமணாதிகள் செய்தால் அது அவருக்கு பரதர்மம். வேதத்திற்கு இணங்காத ஆகமங்களில் சொல்லப்பட்ட பாஷாண்ட தர்மம் உபதர்மம். பிறரை வஞ்சிப்பதற்காக செய்யும் தர்மமும் உபதர்மம்தான். சாஸ்திரங்களில் உள்ள சப்தங்களுக்கு வேறு விதமான பொருளை கூறி செய்கின்ற தர்மம் சல தர்மம். செய்தோம் என்ற பேருக்காக செய்யக்கூடிய தர்மமும் அப்படித்தான். அதாவது கோதானம் பண்ணினோம் அப்படிங்கிற பேருக்காக சாகும் நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு பசுவை தானம் பண்றது ஆகிய இவைகள் எல்லாம் அப்படித்தான். தன்னுடைய இஷ்டப்படி 4 ஆசிரமங்களிலும் சேராமல் தனியே ஏற்படுத்திக் கொள்கின்ற அவதூதாசிரமம் முதலிய தர்மம் ஆபாச தர்மம் ஆகும். பிராமணாதிகளின் சுபாவத்திற்கு ஏற்றபடி ஏற்படுத்தப்பட்ட யாகாதி தர்மங்களே மனத்திற்கு சாந்தியை கொடுக்கும். பிறருடைய தர்மங்களை அனுஷ்டிப்பது எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்லை. பணமில்லாதவன் தன்னுடைய தர்மங்களை அனுஷ்டிப்பதற்காக கூட பணத்தை விரும்பக் கூடாது. யாத்திரைக்காக கூட பணத்தை விரும்பக் கூடாது. மலைப்பாம்பு போல ஒரு பிரயத்தனமும் செய்யாமல் இருப்பானாயின் அந்த பிரயத்தனம் செய்யாமல் இருத்தலே அவனுக்கு ஜீவனத்தை கொடுக்கும். எத்தனம் செய்யாமல் தெய்வாதீனமாக கிடைத்ததை கொண்டு சந்தோஷமடைகின்றவன் தன்னை சரீரமாக உடைய பரமாத்மாவை அனுபவித்து சந்தோஷப்படுகின்றவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த சுகம் சப்தாதி விஷயங்களிலே விருப்பமுற்று அவற்றை பெறுவதற்காக பணத்தை விரும்பி எல்லா திசைகளிலும் ஓடி ஓடி திரியும் புருஷனுக்கு எப்படி கிடைக்க முடியும்? எதிலும் விருப்பமில்லாமல் தெய்வாதீனமாக கிடைத்ததை கொண்டு சந்தோஷமாக இருக்கும் புருஷனுக்கு திசைகளெல்லாம் சுகமாக இருக்கும். பாதரட்சை அணிந்தவனுக்கு முள் கல் முதலியவைகளால் அவனுக்கு துன்பம் வரவே வராது. அவனுக்கு எல்லா இடத்திலும் சுகம்தான் கிடைக்கும். ராஜனே, எது கிடைத்தாலும் சந்தோஷமாக இருப்பவன் ஜலம் கிடைத்தாலும் ஜீவிக்க மாட்டானா? சந்தோஷம் இல்லாதவன் சுகத்திற்காக முயற்சி செய்து நாய் போல உழைப்பான். பிராமணன் தெய்வாதீனமாக கிடைத்ததை கொண்டு சந்தோஷம் அடையாமல்
மேலும் மேலும் சப்தாதி விஷயங்களிலே விருப்பம் கொண்டு அதற்காக முயற்சி செய்தால் அவனுடைய பிரம்ம தேஜஸும் சாஸ்திர ஞானமும் உபவாசம் முதலிய தவம் புகழும் பாழாகத்தான் போகும். சப்தாதி விஷயத்தில் விருப்பம் மாறாம இருந்தா விவேகாதிகளால் உண்டான ஞானம் கூட பறந்து போய்விடும். காமக்ரோத லோபங்களை உடையவன் பசி தாகங்கள் தீர்ந்தால் காமத்திலிருந்து மீண்டு விடலாம். குரோதத்தின் பலனான பரஹிம்சை முதலியவைகள் கைகூடினால் அதிலிருந்தும் கூட கரையேறி விடலாம். அந்த காம குரோதங்களின் பலன் கைகூடி விடுகிறது. அதனால் அதிலிருந்தும் ஒருவாறு மீண்டு விடலாம். திசைகளை எல்லாம் வென்று பூமண்டலத்தை எல்லாம் ஆண்டாலும் எவனும் பேராசையில் இருந்து கரையேறவே மாட்டான். மகாராஜனே, இந்த பேராசையால் பல பண்டிதர்கள் பலவிதமான லோக நியாயங்களையும் வைதிக நியாயங்களையும் உணர்ந்து சம்சயங்களை எல்லாம் போக்கக்கூடியவராக சபைக்கு முன்னின்று நிர்வகிக்கும் தீரர்களாக இருந்தும் கூட தெய்வாதீனமாக கிடைத்ததை கொண்டு சந்தோஷமாக இருக்க முடியாமல் நரகத்தில் தான் விழுகிறார்கள். இது நம்முடைய போகத்திற்கு உரியது என்னும் புத்தியை துறந்து சப்தாத விஷயங்களில் உண்டான ஆசையை ஒழிக்க வேண்டும். காமத்தை துறந்து விடுவதால் கோபத்தை அடக்கணும். காமத்தை அனுபவிக்க முடியாமல் தடை செய்பவர்கள் இடத்தில் கோபம் உண்டாகிறது. காமத்தை வென்றுவிட்டால் கோபத்தையும் வெல்லலாம். பணத்தினால் பல கெடுதிகள் விளையும் என்பதை தெரிந்து கொண்டு பேராசையை வெல்ல வேண்டும். சேதன அச்சேதன ஈஸ்வரர்கள் என்ற தத்துவங்களின் உண்மையை அறிந்து பயத்தை வெல்லணும். பிறந்தவன் சாகப் போவது மாறவே மாறாது என்பதை ஆலோசித்து நன்கு அறிந்து கொண்டு சோக மோகங்களை எல்லாம் வெல்லணும். ஆடம்பரமில்லாத பெரியோர்களின் சகவாசத்தினால் அந்த ஆடம்பரத்தையும் வென்றுவிட வேண்டும். பரமாத்ம தியானத்திற்கு வில்லங்கமான உலக வம்பளப்பு முதலியவற்றை மௌனத்தினாலும் பிராணிஹிம்சையை தன் தேகம் முதலியவற்றில் விருப்பமில்லாமையாலும் வெல்லணும். பிராணிகளால் உண்டான துக்கத்தை அதற்கு காரணமான பிராணிகளிடத்தில் தயையினாலும் தெய்வாதீனமாக நேர்ந்த துக்கத்தை இதற்கு நாம் என்ன செய்ய முடியும் என்ற மன சமாதானத்தினாலும் தேகத்தில் உண்டான துக்கத்தை பிராணாயாமம் முதலிய யோக பலத்தினாலும் தூக்கத்தை சாத்விகமான ஆகாரங்களை உட்கொள்வதாலும் இல்ல வேண்டும். சாத்விக ஆகாரங்களினால் சத்வகுணத்தை வளர்த்து கொண்டு அதனால் ரஜஸ்தமோ குணங்களையும் மனத்தை வெறுப்பினாலும் வெற்றி கொள்ளணும். குருவிடத்தில் உண்மையான பக்தி உண்டானால் இவைகளை அனாயாசமாக வென்று விடலாம். ஒன்றான பகவானே ஆச்சாரியனாக தோன்றி பிராணிகளை அனுகிரகிக்கிறான் என்று சாஸ்திரங்கள் சொல்றது. பகவத் ஸ்வரூபனும் ஞானமாகின்ற விளக்கை கொடுத்து மகா உபகாரம் செய்பவனும் ஆகிய குருவை இவன் நம்மை போன்ற ஒரு சாதாரண மனுஷன்தானே என்று எவன் நினைக்கிறானோ அவன் செய்த வேத அத்தியாயனம் முதலியவைகளும் காமாதிகளை வென்றதும் கஜஸ்நானம் போல ஒன்றும் பயனற்றதுதான். ஒரு யானைய ஆத்துல நன்னா குளிப்பாட்டி வச்சாலும் அது கரைக்கு வந்த உடனே தலையில மண்ணத்தான் வாரி போட்டுக்கிறது. அது போல அது பயனற்றதாகிவிடும். இந்த ஸ்ரீகிருஷ்ணன் பிரகிருதி புருஷர்களுக்கு நியாமகனும் எங்களை போன்ற யோகீஸ்வரர்களால் தியானுக்க தகுந்த பாதார விந்தங்களை உடையவனுமாகிய ஒன்றான பகவான் தான். இந்த விஷயத்தில் சந்தேகமே கொஞ்சம் கூட இல்லை. இருந்தாலும் கூட இந்த உலகத்து ஜனங்கள் இந்த ஸ்ரீகிருஷ்ணனுடைய சுரூபத்தை அறியாமையால் இவனையும் தன்னைப் போலவே ஒரு சாதாரண மனுஷனாக நினைக்கிறா. அது மாதிரி குருவின் உண்மையை அறியாத மூடர்கள் அவனை சாதாரண மனுஷனாக நினைக்கிறா. 6 இந்திரியங்களை வென்று அடக்குகின்ற இந்த பிரயோஜனத்திற்காகவே சாஸ்திரங்கள் வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்றது. அவை அந்த பிரயோஜனத்தை தராவிட்டால் அது பயனற்றதுதான். மற்றும் அந்த வர்ணாசிர தர்மங்கள் இந்திரிய ஜெயத்தை கொடுத்து
பரமாத்ம தியானத்தை விளைவிக்காமல் போனால் அது சிரமந்தான். ஜீவனத்திற்காக ஏற்பட்ட யாஜனாதி கர்மங்கள் பரமாத்ம தியான ரூபமான யோகானுஷ்டானத்தையே முக்கியமாக உடைய ஜீவனத்தை தராது போனால் அவையும் வேஸ்ட் தான். அப்படி இருக்கும் புருஷன் செய்கின்ற ஸ்மார்த்த கர்மங்களும் யாகாதியான வைதிக கர்மங்களும் பயனற்றது. மனதை அடக்கி ஆளும் திறமை உடையவன் பிள்ளை பெண்டிர் முதலியவர்களிடத்தில் மனப்பற்றை துறந்து 4வது ஆசிரமமான சந்நியாச ஆசிரமத்தை ஏத்துக்கணும். சந்நியாசி ஆன பிறகு தான் ஒருவனே ஆகி ஜன சஞ்சாரம் இல்லாத ஒரு இடத்திலே இருந்துண்டு பிக்ஷையினால் கிடைத்த அன்னத்தை கொஞ்சமாக சாப்பிட்டு கொண்டு பரிசுத்தமாக மேடு பள்ளம் இல்லாத இடத்துல தன்னுடைய ஆசனத்தை அசையாதபடி அமைத்து கொண்டு அதன் மேல தர்பாசனத்தையும் அதுக்கு மேல மான்தோலையும் அதுக்கு மேல வஸ்திரத்தையும் போட்டு அந்த ஆசனத்தின் மேல அமர்ந்து கொண்டு சரீரத்தை நேராக நிறுத்தி பிரணவத்தை ஜபம் பண்ணணும். பூரகம், கும்பகம், ரேச்சகம் இவைகளால் பிராண அபான வாயுக்களை அடக்கணும். மனம் சப்தாதி விஷயங்களில் எதுவரைக்கும் போகாமல் இருக்குமோ அதுவரையிலே கண்களை மூக்கு நுனியிலே நிறுத்தி பிராணாயாமம் பண்ணணும். மனம் சப்தாதி விஷயங்களை பற்றின விருப்பங்களால் இழுக்கப்பட்டு சுழன்று கொண்டு எந்தெந்த விஷயத்தை எல்லாம் நினைக்குமோ அந்தந்த விஷயத்தில் இருந்து அதை இழுத்து ஹிருதயத்தில் இருக்கின்ற அந்த பரமபுருஷனுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்திலே நிலைநிறுத்தணும். இப்படி தினந்தோறும் விடாமல் செய்து வருகிற சந்நியாசியின் மனம் சொல்ப காலத்திற்கு உள்ளாகவே வேறு விஷயங்களில் செல்வதை தவிர்த்து ஒரு நிலை அடைந்துவிடும். கட்டை இல்லாத நெருப்பு தானே அணைந்து போவதைப் போல அவனுடைய மனம் தானே ஓய்ந்துவிடும். சப்தாதி விஷயங்களின் விருப்பங்களால் இழுக்கப்படாமல் மற்ற நினைவுகளெல்லாம் அழிந்து போன அந்த மனம் பரபிரம்மானுபசரீரமாகிற இந்த ரதம் எவ்வளவு காலம் தனக்கு சுவாதீனமாக இருக்கிறதோ அதற்குள்ளாகவே பெரியோர்களின் பாதார விந்தங்களை பணிந்து அதனால் கிடைத்த கூருள்ள அறிவாகிற கத்தியினால் ராகம் முதலிய சத்ருக்களை அழித்து தன் பக்தர்களை கைவிடாத பகவானையே பலமாக பற்றி கொண்டு மனக்கலக்கமில்லாமல் மோட்ச ஐஸ்வர்யத்தை நமக்கு பகவான் அவசியம் கொடுப்பான் அப்படின்னு சந்தோஷமாக சரீரம் முதலியவற்றிலும் அதை தொடர்ந்த மற்றவைகளிலும் மனப்பற்றை மாற்றிக்கொள்ளணும். இப்படி செய்யாவிட்டால் மன ஊக்கமில்லாமல் இருக்கும் அவனை வெளியில் தெரியும் துஷ்ட சுபாவமுடைய இந்திரியங்களாகிற குதிரைகளும் புத்தியாகிற பாகனும் கெட்ட வழியான பிரவிற்த்தி மார்க்கத்துக்கு கொண்டு போய் நுழைத்து சப்தாதி விஷயங்களாகிற திருடர்களிடத்தில் தள்ளி விடுவார்கள். அந்த திருடர்கள் குதிரைகளோடும் பாகனோடும் கூடி ஊக்கமில்லாமல் இருக்கின்ற அவனை பெரிய மரண பயமுடையதான அந்த தாமிஸ்ரம் என்ற நரகம் போன்ற சம்சார பாழும் கிணத்திலே தள்ளி விடுவார்கள். வேதத்தில் விதிக்கப்பட்ட கர்மங்கள் பிரவிற்த்தி கர்மம் என்றும் நிவிருத்தி கர்மம் என்றும் இருவகைப்படும். பிரவிற்த்தி கர்மத்தினால் அனுபவத்திற்காக சொர்க்காதி லோகாந்தரங்களுக்கு சென்று மறுபடியும் இந்த கர்ம பூமிக்கு திரும்பித்தான் வருவார்கள். நிவிருத்தி கர்மத்தினால் மீளுதல் இல்லாத மோட்சத்தை அடைந்து விடுவான். அக்னிஹோத்திரம், தர்ச்சம், பூர்ணமாசம், சாதுர்மாசியம், பசுயாகம், சோமயாகம், வைஸ்வதேவம், பலிகரணம் ஆகிய வேதோக்தமான கர்மங்கள் எல்லாம் பிராணிஹிம்சை நிறைந்திருப்பவை. இவற்றை சொர்க்காதி பலன்களை விரும்பி செய்தால் அது பிரவிற்த்தி கர்மம் என்று பெயர். அந்த கர்மங்கள் ராகம் முதலிய தோஷங்களை மேலும் மேலும் வளர்க்குமே தவிர அதை போக்கவே போக்காது. பலன்களை விரும்பாமல் பகவானுடைய ஆராதனம் என்ற புத்தியோடு செய்தால் அது நிவிருத்தி கர்மம் என்று பெயர். அவை ராகாதி தோஷங்களை போக்கி மன தெளிவை தந்துவிடும். தேவாலயங்களை நிர்மாணம் பண்ணறது,
தோட்டங்களை வளர்க்கிறது, கிணறு வெட்டுவது, பிராணிகளுக்கு ஜீவனம் கற்பித்தல், இவையெல்லாம் பூர்த்த கர்மங்கள் எனப்படும். இவை ஸ்மார்த்த கர்மங்கள் என்றும் சொல்வார்கள். கர்ப்பதானம் முதல் ஸ்மசானத்தில் கொண்டு போய் செய்கின்ற தகனம் வரையிலும் உள்ள சம்ஸ்காரங்கள் எல்லாம் செய்யப்பட்ட பிராமண, க்ஷத்ரிய, வைசியர்கள் என்ற 3 வர்ணத்தவர்களும் யாகம் முதலிய வைதிக கர்மங்களையும், குளம், கிணறு வெட்டுதல், தேவாலயம் கட்டுதல் முதலிய ஸ்மார்த்த கர்மங்களையும் அனுஷ்டித்து வந்தால் தேகத்தை துறந்த பின்பு பூத சூஷ்மங்களால் அணைக்கப்பட்டு தூமம், ராத்திரி, கிருஷ்ணபட்சம், தட்சிணாயனம் என்னும் தேவதைகளை கிரமமாக அடைந்து கடைசியில் சந்திரனிடம் சேர்ந்து அங்கு அமிர்தமயமான சரீரத்தை அடைந்து கர்ம பலன்களை அனுபவித்து அந்த சரீரத்தை துறந்து அந்த சந்திரனிடமிருந்து கிரமமாக செடி, கொடி, அன்னம், ரேதசு என்னும் இவைகளில் ஒவ்வொன்றிலும் கொஞ்ச காலம் தங்கி இருந்துவிட்டு கடைசியில் இந்த உலகத்தில் பிறக்கிறார்கள். தூமம் முதல் சந்திரன் வரையிலும் உள்ள இந்த மார்க்கம் பித்ருயானம் என்று பெயர். இந்த வழியில் சென்றவர்கள் மறுபடியும் இந்த உலகிலே வந்து பிறப்பார்கள். செடி முதல் ரேதஸ் வரையிலும் உள்ள இந்த மார்க்கம் புனர்பவயானம் என்று பெயர். இது தவிர தேவயானம் என்று ஒரு வழி உண்டு. அந்த வழியிலே போக விரும்புகின்றவர்கள் கண், காது முதலிய ஞானேந்திரியங்களில் கர்மேந்திரியங்களின் வியாபாரங்களையும், சங்கல்பமாகிற அலைகளை உடைய மனத்தில் ஞானேந்திரியங்களையும், தத்துவம் தலையெடுத்த அந்த மனத்தை சாஸ்திரத்திலும் ஹோமம் பண்ணுவா. அந்த சாஸ்திரத்தை அக்ஷர மாத்திருகையிலும், அந்த அக்ஷர மாத்திருகையை ஓங்காரத்திலும், அந்த ஓங்காரத்தை பிந்துநாதத்திலும், அந்த பிந்துநாதத்தை ஜீவனிடத்திலும் அடங்கினதாக பாவிப்பார்கள். அந்த ஜீவனையும் பரம புருஷனிடத்தில் அர்ப்பணம் செய்வார்கள். பிறகு சரீரத்திலிருந்து கிளம்பி அக்னி, சூரியன், திவசம், பிராகணம், சுக்லபட்சம், பௌர்ணமாசி, உத்தராயணம், அமானவன் என்னும் இந்த வழியாக சென்று பரம், வியூகம் முதலிய பல அவதாரங்களை உடைய பரமபுருஷனையே அடைகிறார்கள். இந்த வழியை தேவயானம் என்று வேதாந்தங்கள் சொல்கிறது. பரமாத்மாவை உபாசிக்கின்றவன் அக்னி முதலிய தேவதைகளில் ஒவ்வொருவருடைய ஸ்தானத்தையும் கிரமமாக அடைந்து கடைசியில் பிரகிருதி சம்பந்தம் அடியோடு தீர்ந்து அபகத பாப்மத்துவம் முதலிய குணங்கள் அமைந்த ஆத்மஸ்வரூபம் தோன்றப்பெற்று பரமாத்மாவை அனுபவித்துக் கொண்டிருப்பானே தவிர அதிலிருந்து மீண்டு வரவே மாட்டான். வேதத்தினால் விவரிக்கப்பட்ட பித்ருயானம், தேவயானம் என்ற இந்த 2 மார்க்கங்களையும் சாஸ்திரமாகிற கண்ணால் அறிந்து கொண்ட யாரும் மதிமயங்க மாட்டார்கள். பக்தி யோகத்தினால் பரமபுருஷனை அடைந்து விடுவார்கள். அந்த பரமபுருஷன் சிருஷ்டிக்கு முன்பும் பிரளயத்திலும் இடையில் உள்ள ஜனங்களின் உள்ளும் புறமும் அமைந்திருப்பவன். ஞான சொரூபர்களாக மேன்மைக்கு இடமான ஜீவாத்மாக்களும் அவர்களால் அறியத்தக்கதும் தாழ்மைக்கு இடமுமாகிய அச்சேதனமும் அமைந்து நாம ரூபங்களுக்கு இடமாக இருப்பதும் சேதனா சேதன ரூபமுமான சமஸ்த வஸ்துக்களும் மூல பிரகிருதியும் சமஷ்டி ஜீவனுமாகிய இவை எல்லாம் இந்த பரம புருஷனே தவிர வேறு இல்லை. கண்ணுக்கு புலப்படுகின்ற இந்த தேகம் அழியாமல் தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் அது புருஷார்த்தமாகாது என்று பெரியோர்கள் நிரூபிக்கிறார்கள். அது மாதிரி சப்தம், ஸ்பர்சம், ரசம், கந்தம், ரூபம் என்று பிரிந்திருப்பதும் இந்திரியங்களால் அனுபவிக்கப்படுவதுமான மற்ற வஸ்துவும் புருஷார்த்தம் இல்லை. புருஷார்த்தம் என்பது புருஷர்களால் ஆசைப்பட தகுந்த பொருள். அது அந்த மகானந்த ஸ்வரூபனான பரமபுருஷன் ஒருவனுக்கே உள்ளதே தவிர வேறு யாருக்கும் அது கிடையாது. அகங்காரத்திற்கு இடமான சரீரம் அனித்தியமாக இருப்பது போல மமகாரத்திற்கு இடமான சப்தாதி விஷயங்களும் அனித்தியங்கள்தான். சொப்பனத்தில் அனுபவிக்கப்படும் தேகம்
அப்போது இருந்தாலும் விழித்து கொண்ட பின்பு புலப்படவில்லை. அப்பொழுதும் ஆத்மா நான் என்று தோன்றுவதால் அது ஆத்மா இல்லை என்பது நன்றாக தெரிகிறது. அதுபோல விழித்து கொண்டிருக்கும் சரீரமும் ஆத்மாவாக ஆகாது. ஆத்மாவுக்கு இயற்கையில் ஏற்பட்ட நித்தியத்துவம் முதலிய தர்மங்கள் அந்த சரீரத்தில் சம்பவிக்காது. பூமி முதலிய பஞ்ச பூதங்களின் பரிணாம ரூபங்களான விருட்சங்களின் நிழல் இந்த விருட்சங்களை சேர்ந்தவற்றில் எதிலும் உட்பட்டது இல்லை. விருட்சங்களின் சமுதாயம் நிழல் என்று சொல்ல முடியாது. விருட்சங்களின் பரிணாமத்தினால் ஏற்பட்டது என்றும் சொல்ல முடியாது. இருந்தாலும் விருட்சங்களை விட்டு அது பிரிந்திருக்காது. விருட்சங்கள் எதுவரையில் இருக்குமோ அதுவரையில் அதுவும் விடாமல் தொடர்ந்திருக்க கூடியதும் அன்று. ஒரு நேரம் தோன்றும், ஒரு நேரம் தோன்றாமல் இருப்பதால் அது அனித்தியம்தான். இதுபோல சரீரமும் ஆத்மாவை விட்டு பிரிந்து இருக்காது. அந்த ஆத்மாவின் நிழல் போல் இருக்கும். சரீரம் ஆத்மாக்களின் சமுதாயம் என்று சொல்ல முடியாது. ஆத்மாவின் பரிணாமம் என்றும் சொல்ல முடியாது. ஆத்மாவை விட்டு பிரிந்திருக்காது. அது அனித்தியமாகையால் ஆத்மாவாக ஆக முடியாது. பூமி முதலிய பஞ்ச பூதங்களும் தன் மாத்திரங்களாகிற அவயவங்கள் சேர்ந்த சமுதாயங்களாகையால் தன்மாத்திரங்கள் அழிவாயின் இந்த சமுதாய ரூபமான அந்த பஞ்ச பூதங்களும் அழிந்துவிடும். அவயவங்களை உடைய பூதங்கள் அழியும் போது அவற்றின் அவயவங்கள் கடைசியில் இல்லாமலே போய்விடும். சரீரமும் பஞ்ச பூதங்களின் சமுதாய ரூபமாகையால் அநித்தியம்தான். ஆகையால் அத்தகையதான சரீரத்தை நித்தியனான ஆத்மா என்று பிரமிக்க கூடாது. இரண்டு வஸ்துக்கள் குணங்களால் ஒன்றோடு ஒன்று ஒத்திருந்தால் அந்த ஒற்றுமையே ஒன்றை மற்றொன்றாக பிரமிப்பதற்கு காரணமாகிறது. தேகத்திற்கும் ஆத்மாவுக்கும் அப்படி ஒற்றுமை இல்லாததால் தேகத்தில் ஆத்மா என்னும் பிரமம் ஒற்றுமையை பற்றி வந்ததல்ல. அக்னியின் சம்பந்தமுடைய ஜலத்தை உஷ்ணம் என்று பிரமிப்பது போல ஆத்மாவை விட்டு பிரியாமல் இருக்கின்ற சரீரத்தை ஆத்மா என்று பிரமிக்கிறார்கள். ஒருவன் உறங்கும் பொழுது தான் உறங்குவதாகவும் விழித்து கொண்டிருப்பதாகவும் சொப்பனம் காண்கிறான். விழித்து கொண்ட பின்பு சொப்பனத்தில் தான் விழித்து கொண்டதாக கண்டது உண்மை என்று தெரிந்து கொள்கிறான். அங்கனமே உண்மையான ஆத்மஸ்வரூபத்தை அறியாத சம்சாரிகள் எனக்கு தெரியும் என்றும் எனக்கு தெரியவில்லை என்றும் நினைக்கிற ஞானத்தின் விதி நிஷேதங்கள் அஞ்ஞானத்தின் காரியங்கள். சம்சாரிகளுக்கு ஆத்ம ஞானம் இல்லாததால் அவர்களுக்கு மற்ற விஷயங்களை பற்றின உண்டாகின்ற அறிவுகளும் அஞ்ஞானங்கள் தான். தேகாத்மாக்களின் சொரூபத்தை உள்ளபடி அறிந்த ஞானிகளுக்கு அது கிடையவே கிடையாது. பரமாத்மாவை உபாசிக்கிறவன் பாவாத்வைதம், கிரியாத்வைதம், திரவியாத்வைதம் என்ற மூன்று வகைப்பட்ட உண்மையான அத்வைதங்களை மனதில் நிச்சயித்துக் கொண்டு தேகத்தை காட்டிலும் வேறு விதமாக இருப்பதும் பரம புருஷனுக்கு உட்பட்டதுமான ஆத்மஸ்வரூபத்தை ஆராய்ந்து பிரமரூபமான மூன்று அத்வைதங்களையும் துறந்து விடுவான். காரிய காரணங்கள் இரண்டும் ஒன்றை ஒன்று நினைப்பது பாவாத்வைத்தமாகும். அதாவது நூல்கள் ஒன்றோடு ஒன்று சேர்க்கப்பட்டு துணியாக உண்டாவதால் நூல்களும் துணியும் ஒன்றாக இருப்பது போல சேதன அச்சேதன ஈஸ்வரர்கள் ஆகிற மூன்று வஸ்துக்கள் அமைந்த இந்த பிரபஞ்சம் எல்லாம் சூக்ஷ்ம சேதன சேதனங்களோடு கூடின பரமபுருஷனை காட்டிலும் வேறுபட்டது என்று நினைப்பதே. இந்த நினைவினால் பரமபுருஷன் இல்லாத வஸ்து உண்டு என்ற பிரமத்தை துறந்துடணும். யுதிஷ்டிரனே, மனோ வாக் காயம் என்ற மூன்று கரணங்களாலும் தாம் செய்யும் கர்மங்களை எல்லாம் பரமபுருஷனிடத்திலே அர்ப்பணம் செய்தல் கிரியாத்வைதம் எனப்படும். இதனால் கர்மங்கள் ஈஸ்வரனை எதிர்பாராமல் தாமே பலன்களை விளைவிக்கின்றன என்னும் பிரமத்தை துறந்துடணும். தான் சம்பாதித்த பணத்தையும் அதனால் ஏற்பட்ட மற்ற போக்கிய வஸ்துக்களையும் வீடு வாசல் முதலிய மற்றவைகளையும் தன்னுடையது, மனைவியினுடையது, புதல்வனுடையது ஆகிய அனைத்தையும் சமஸ்த பிராணிகளுக்கும் பொதுவாக நினைத்தல் திரவியாத்வைதம். இதனால் தான் சம்பாதித்ததெல்லாம்
தனக்கே என்ற பிரமத்தை துறந்துடனும். ஜீவாத்மாக்கள் ஞானத்தையே வடிவாக உடையவராகியால் ஒருபடிப்பட்டவர் என்று நினைத்தலும், தேகம், வீடு, பணம் முதலிய மற்றவை எல்லாம் பிரகிருதியின் பரிணாமங்கள் ஆவதால் ஒருபடிப்பட்டவை என்றும் நினைத்தலும் ஆகிய இந்த இரண்டு நினைவுகளும் திரவியாத்வைதம். இதனால் சரீரங்கள் தோறும் ஆத்மாக்கள் வெவ்வேறு என்ற பிரமத்தையும், பணம், வீடு, வாசல் முதலியவை பிரகிருதியை சேர்ந்த வேறு வஸ்துக்களின் பரிணாமம் என்ற பிரமத்தையும் துறக்கணும். எந்த விதத்திலும் கெடுதி இல்லாத ஞான நிஷ்டையில் இருப்பவன் சாஸ்திரத்தில் எந்த வஸ்துவுக்கு எந்த வஸ்துவோடு அபேதம் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றதோ அதையும் அனுசந்தித்துக் கொண்டே செய்ய வேண்டிய கர்மங்களை செய்ய முயல வேண்டும். சாஸ்திரங்களில் நிஷேதிக்கப்பட்ட அபேதங்களை நெஞ்சிலும் நினைக்காமல் மறந்துடனும். இப்படி ஸ்ருதி, ஸ்மிருதி, இதிகாசம், புராணம் முதலியவற்றில் சொல்லப்பட்ட பாவாத்வைதம் முதலிய அபேதங்களையும், தேகம், ஆத்மா, ஈஸ்வரன் இவர்களுக்கு உள்ள பேதத்தையும் அனுசந்தித்து வர்ணாசிரம கர்மங்களை அனுஷ்டித்துக் கொண்டு பகவானிடத்தில் பக்தியை வளர்த்து கொண்டு வந்தால் கிரகஸ்தாசிரமத்தில் இருப்பவனும் கூட ஸ்ரீகிருஷ்ணனுடைய கதியான மோட்சத்தை அடைந்து விடுவான். மன்னவனே, சர்வ சக்தியும் சர்வாந்தராத்மாவுமாகிய ஸ்ரீகிருஷ்ணனுடைய அனுகிரகத்தால் மட்டுமே நீங்கள் கடக்க முடியாத பல பல ஆபத்துக்களை எல்லாம் கடந்து வந்தீர்கள். நீ இந்த கிருஷ்ணனுடைய பாதார விந்தங்களை பணிந்திருந்த மகிமையால் திக்பாலர்களை எல்லாம் வென்று மகரிஷிகளுடன் யாகங்களை எல்லாம் செய்தாய். அந்த ஸ்ரீகிருஷ்ணனுடைய அனுகிரகத்தாலேயே நீ மோட்சத்தையும் அடைவாய். அதனால் நீ உன்னை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. யுதிஷ்டிரா, நான் பிரம்ம கல்பத்தில் உபவர்கணன் என்ற ஒரு கந்தர்வனாக இருந்தேன். அப்போ கந்தர்வர்கள் எல்லாம் என்னுடைய குணங்களில் சந்தோஷப்பட்டு என்னை ரொம்ப புகழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அப்போ நான் சௌந்தர்யம், சௌகுமாரியம், மாதுரியம், சௌகந்தியம் ஆகிய குணங்களால் பார்க்க 10,000 கண்கள் வேண்டும் என்று சொல்லும்படியாக மிகவும் அழகாக இருந்தேன். மாதர்மணிகள் எப்பொழுதும் மிகுந்த அன்பு செய்ய தகுந்த பேரழகனாக சப்தாதி விஷயங்களில் ஆவலுடையவனாக இருந்தேன். ஒரு சமயம் பிரஜாபதிகள் பகவானுடைய குணங்களை அனுபவித்து பிரம்மசத்திரத்தை நடத்த முயன்று பகவானுடைய கதைகளை பாடும் பொருட்டு கந்தர்வர்களையும் அப்சர ஸ்திரீகளையும் வரவழைத்தார்கள். அப்போ கந்தர்வர்களை அழைத்தார்கள் என்று தெரிந்து கொண்டு ஸ்திரீகளால் சூழப்பட்டு பகவானுடைய குணங்களை தழுவாத வேறு பாடல்களை பாடிக்கொண்டு அந்த இடத்திற்கு நான் சென்றேன். அந்த பிரஜாபதிகள் நான் செய்ததை அபராதமாக நினைத்து எங்களை அவமதித்த நீ கந்தர்வ சோபை அழிந்து உடனே சூத்திர ஜென்மத்தை அடைவாய் என்று தன்னுடைய தவ மகிமையால் என்னை சபித்தார்கள். நான் ஒரு சூத்திர ஸ்திரீக்கு பிள்ளையாக பிறந்தேன். அந்த சூத்திர ஜென்மத்திலும் பரம புருஷனை உள்ளபடி அறிந்து பிறர்க்கும் உபதேசிக்கும் திறமையுடைய பிராமண சிரேஷ்டர்களுக்கு சுசுருஷை செய்ததால் அவர்களுடைய சகவாசத்தாலும் இந்த கல்பத்தில் பிரம்மதேவனுக்கு புதல்வனாக பிறந்தேன். பகவானுடைய சம்பந்தமுடைய அந்தணர்களின் சகவாசத்தினால் நான் இப்படிப்பட்ட ஞான ஜென்மத்தை அடைந்தேன். நீ நேரே அந்த பகவானோடு சகவாசம் செய்தவன். நீ உன் மோட்சத்தை பற்றி சிந்திக்க வேண்டிய தேவையே இல்லை. மன்னவா, கேட்ட மாத்திரத்தில் பாபத்தை போக்கும் கிரகஸ்தாசிர தர்மத்தை உனக்கு நான் சொன்னேன். கிரகஸ்தாசிரமத்தில் இருப்பவன் இதை அனுஷ்டித்தால் பகவானிடத்தில் ஆத்ம சமர்ப்பணம் செய்த ஞானிகள் பெறும் பதவியான மோட்சத்தை அடைந்து விடுவான். பகவானுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமான நீ இந்த தர்மத்தை அனுஷ்டித்து பெற வேண்டியது எதுவும் இல்லைதான். இந்த மனுஷ லோகத்தில் நீங்கள் மிகுந்த பாக்கியசாலிகள். ஏனென்றால் சாட்சாத் பரபிரம்மம் ஸ்ரீகிருஷ்ண ரூபியாக மானிட உருவம் கொண்டு மறைந்து உங்கள் கிரகத்தில் வசிக்கிறது என்று உலகங்களையெல்லாம் புனிதம் செய்பவர்களான முனிவர்கள் உங்கள் கிரகத்திற்கு வருகிறார்கள். எங்கள் மாமனாகிய ஸ்ரீகிருஷ்ணனை பரபிரம்மம் என்று எப்படி சொல்லலாம் என்று சந்தேகம் வேண்டாம். பேரறிஞர்களான யோகிகளால்
தியானிக்கத் தகுந்ததும் கேவல ஞானானந்த ஸ்வரூபமுமாகிய பரபிரம்மம் இந்த ஸ்ரீகிருஷ்ணன் தான். இவன் உங்களுக்கு மாமன் மட்டும் அல்ல, பிரீத்திக்கு இடமான நண்பனும் அந்தராத்மாவும் பூஜிக்க தகுந்தவனும் நியாமகனும் ஹிதோபதேசம் செய்பவனும் அவன்தான். உங்கள் பாக்கியத்தை என்னவென்று சொல்ல முடியும்? பிரம்மதேவன், ருத்ரன் முதலிய எப்படிப்பட்ட ஞானிகளும் இந்திரியங்களை வென்று பகவானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை தியானித்து பக்தியுடன் ஆராதிப்பார்களே தவிர புத்தியால் எவ்வளவு தூரம் தியானித்தாலும் அவனை உள்ளபடி அறிய மாட்டார்கள். யோகேஸ்வரர்களுக்கு பிரபுவாகிய அந்த சர்வேஸ்வரன் எனக்கு அருள் செய்யட்டும் அப்படின்னு சொல்றார். அப்போ சுகர் சொல்றார், பரத வம்சத்தவனான யுதிஷ்டிரன் தேவ ரிஷியாகிய நாரதர் இப்படி சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு ஸ்ரீகிருஷ்ணனையும் அப்போ பக்கத்துல இருந்த நாரதரையும் பிரீத்தியினால பூஜித்தான். நாரத முனிவரும் ஸ்ரீகிருஷ்ணனையும் யுதிஷ்டிரனையும் பார்த்து நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விடை பெற்று கொண்டு புறப்பட்டு போனார். யுதிஷ்டிரனும் ஸ்ரீகிருஷ்ணனே பரபிரம்மம் என்று நாரதர் சொன்னதை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டான். இப்படி தட்சரது புதல்விகளான திதி முதலியவர்களின் வம்சங்களை தனித்தனியாக நான் உனக்கு இதுவரைக்கும் சொன்னேன். இந்த வம்சங்கள்ல தான் தேவர், அசுரர், மனுஷர் முதலிய ஜங்கம ஸ்தாவரங்களும் அடங்கின இந்த உலகமெல்லாம் உண்டாச்சு அப்படின்னு சொல்லி இந்த 15வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதோட 7வது ஸ்கந்தமும் முடியறது. இதை தொடர்ந்து 8வது ஸ்கந்தத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.